தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 39 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாகக் கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளி வேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 23ஆம் வாரம் செப்டம்பர் 12ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நம்மள மாதிரி இல்ல, அதாவது சில பேர மாதிரி அறகுறையா இருக்கிறவங்களுக்காக ஏசப்பா என்ன சொல்றாரு? ஒரு உவமையை எடுத்து சொல்றாரு. ஓகேங்களா? நீயே இப்படி இருக்கும்போது நீ எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ முதல்ல நாம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கிற குறைகள நிறைவாக்கணும். ஓகேங்களா? நம்ம கடவுள்ட்ட நெருக்கமா போறதுக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கு, நம்ம பாவங்கள். அந்த பாவங்கள் எல்லாம் போக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? மத்தவங்கள பார்த்து, "டேய், இந்த பாவம் செய்யாத." ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல முடியும். செய்யாத, அப்போ கடவுளுக்கு பிடிக்காது. இத விட்டு விலகுனா தான் கடவுளுக்கு உன்ன பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் நீயும் கடவுளோட இருக்க முடியும். அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப சொல்ல முடியும்? முதல்ல நாம எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில சென்றா மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்றாரு? உதாரணமா, ஒரு பார்வையற்ற ஒருவர் வேறு ஒரு பார்வையற்றவருக்கு வழி சொல்ல முடியாது. ஏதோ குத்துமதிப்பா சொல்லலாமே தவிர, எக்ஸாக்ட்டா ஒரு வழிய சொல்ல முடியாது. ஆனா உடனே நீங்க கான்செப்ட் வைஸ் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லாதீங்க. இது ஒரு புரிதலுக்காக சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது? அதே மாரி நம்ம கிட்ட குறை வச்சுக்கிட்டு மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம குறைய நிறைவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏசப்பா என்ன சொல்றாரு? அப்பதான் உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற மாசுக்கள் எடுத்தா தான் நமக்கு தெளிவாய் கண் தெரியும். ஸோ இன்றிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள இருக்கிற மாசுக்கள எடுத்து பின்னாடி மற்றவர்களுக்கும் நாம எடுக்க உதவி செய்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே போல இயேசு நன்றி மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.